ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நான் சொல்கிறது தான். நீங்கள் வந்து எப்போ சான்சஸ் கிடைச்சாலும் இதை மாதிரி வாட்டர் பாட்டில்ஸோ இல்லை ஒரு சின்ன ஒரு மட் பாட்டோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 kg எதுக்குன்னா நம்ம கோர் மசில்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம அப்போ தான் டைட்டனாகும். அப்போ தான் இந்த அப்பப்போ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது பண்ணுங்க. வாங்க சில எக்ஸசைஸ் இன்னைக்குன்றத நம்ம பார்க்கலாம். கையை வந்து நல்லா ஆம்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பைசப் கையை வந்து நல்லா இது கையை ஒட்டி இருக்கட்டும். நீங்கள் அப்படியே வந்து ஒரு நடக்கும் வாக்கிங். சும்மா சிம்பிளாக வந்து அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணுறோம். பட்டர்ஃப்ளை. அப்போ பட்டர்ஃப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் காலை வந்து நம்ம வந்து வைக்கணும். ஆப்போசிட் ஒரு காலை ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து 2 இது இல்லாமல் ஒரே ஒரு வெயிட் வச்சு நம்ம பண்ணலாம். நல்லா ஆர்ம்ஸ் எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஆர்ம்ஸ் டைட்டன் பண்ணுங்க. நம்ம பாடி அண்ட் மைண்ட் மசில்ஸு நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் நல்லா கை வச்சுக்கோங்க. ஹீல்ஸ் அப் டவுன். அடுத்தது கிளாக் வைஸ் முதல்ல பண்ணுங்க. டவுன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ரொட்டேஷன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ். தென் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப். ஸோ இதை மாதிரி நல்லா எப்பயுமே நீங்கள் இது பண்ணும்போது இந்த கோர் மசில்ஸை வந்து ரொம்ப வந்து டைட்டன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சாகி நம்மளுக்கு பெல்லி வராமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நெக்ஸ்ட்டு வந்து லேட்டரல் எக்ஸசைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஷோல்டர், எல்போ அண்டு ஆர்ம்ஸ் இது 3த்துக்குமே நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனாக வந்து பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு லெக்கையும் வந்து அப்படியே ரைஸ் பண்ணி 1 2 பொறுமையாக இந்த ஒர்க் பண்ணணும். பிகினர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அப்ஸ்ட்ரைட் மைண்ட் அண்ட் மசில்ஸ் இது எப்பயுமே நீங்கள் அது மனசில் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். என்னோடதுல எப்பயுமே எல்லாமே ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராப்பர் வச்சு செய்கிறப்ப இப்படி வச்சுக்கிட்டு இப்போ ரவுண்ட் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. பெரிய கை எவ்வளோ பெரிய விழ முடியுமோ அவ்வளோ பெரிய ரொட்டேட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஜாகிங் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஜாங்கிங். நல்லா ஜாக் பண்ணுறவங்க நல்லா பண்ணுங்க. இல்லைன்னா காலை வந்து இப்படி நல்லா ரைஸ் பண்ணுங்க. கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஜாக் பண்ணு. இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்க. 25 reps 52 செட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு கம்ப்ளீட் எக்ஸசைஸ் பண்ண இருக்கும். முன்னாடி வந்து வார்ம் அப் பண்ணுங்க, பின்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஒரு 1 hour பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபுல்லு ப்ரோக்ராமுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கோர்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.